ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28 பிறகு கிரகங்களுடைய சூழ்ச்சியால் என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். அதாவது கிரகங்களுடைய சூழ்ச்சியுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஏப்ரல் 28 பிறகு மேச ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த கிரகங்களுடைய சூழ்ச்சி என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் தெரிந்துக்கோங்க. மேச ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 28 பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு முதல்ல என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்துக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28 பிறகு பார்க்கும் பொழுது நேர்மறையாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மோட்சகாரகன் கேது, பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்குள் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே எடுத்த வேலைகள் அனைத்துமே வெற்றியாக நல்லபடியாக உங்களுக்கு முடியுங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கலாம். அதாவது நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்தவாறு நல்லபடியாக நடந்து முடியலாம். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சிக்கல், இதன் மூலம் நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக, ஒரு அற்புதமான நாட்களாக ஏப்ரல் 28 பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவானும் மே 10 வரை செவ்வாயும் சென்றிருப்பதால் வீண் அலைச்சல் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். அரசு பணியில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சரியாக சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். இதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக கொஞ்சம் செயல்படுவது அவசியம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, சரிவர சரியான நேரத்தில் நீங்க உணவு சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு உடல் ரீதியாக எந்தவித ஒரு பாதிப்பும் நிச்சயமாக நீங்க ஏற்படாமல் தவிர்க்கலாம். சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றங்கள் கூட ஏற்படும். உடல் நிலையில் ஒன்று போய் ஒன்று ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் கூட நிச்சயமாக அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகரிக்கும். அது போலவே கொள்முதல் செய்வதற்காக பணம் எடுத்து செல்பவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாதுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதன் மூலம் உங்களுக்கு கவனம் சிதறாமல் பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேச்சுவார்த்தை உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. சில நேயர்களுக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக காத்திருக்கு. இந்த மாதிரி வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியான நிலை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தம்பதிகளுக்குள் பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்லக்கூடிய சூழல் உருவாகலாம். விவசாயிகளுக்கு உழைப்பு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற வருத்தம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்க்கும் பொழுது பாசிட்டிவான பலன் கண்டிப்பாக இருக்கிறது. அது போலவே இந்த நேரத்தில் நீங்க கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் நன்மை உண்டாகும். அடுத்ததாக மேசராசில பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28 பிறகு பார்க்கும் பொழுது எடுத்த வேலையை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அனைத்துமே நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கு தன குடும்பஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கலாம்.
பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொழில் முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை கண்டிப்பாக ஏற்படலாம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் பார்வையால் 7, 9, 11ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் திருமண வயதில் இருக்கக்கூடிய மேசராசினியர்களுக்கு நல்ல வரன் உங்களுக்கு சேரலாம். சண்டை சச்சரவுகளால் பிறந்திருந்த தம்பதிகளுக்கு பெரியோர் அறிவுரையால் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏதாவது இருந்தால் கண்டிப்பா இதன் மூலம் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. அது போலவே மேசராசில பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு புதிய வீட்டில் பால் காய்ச்சி குடியேறக்கூடிய நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகலாம். VIP ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் நல்ல முடிவிற்கு கண்டிப்பாக வருங்க. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல் நிலையில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வேலையின் காரணமாக வெளியூர் பயணமும் அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் நெருக்கடி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு ஒரு வகையில நன்மையை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பற்றிய கனவு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும். இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியை வந்து சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். முருகரை வழிபடும் போது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அடுத்ததாக மேசராசில கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உச்சத்தை எட்டிவிட வேண்டும் என்று வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்குள் இந்த காலகட்டம் முழுவதும் பார்க்கும் பொழுது சூரியன் உச்சமாக சஞ்சரிப்பதால் உங்களுக்குள் புது புது திட்டங்கள் உருவாகும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர்களுக்கு வேலையை விட்டுவிட்டு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடலாம். சில நேயர்களுக்கு வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாம். சில நேயர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முடிவு வரக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் விரயஸ்தானத்தில் சனியும் மே 10 வரை ராசிநாதன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு செலவும் அலைச்சலும் நிச்சயமாக அதிகரிக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பார்வையுடன் யோக காரகன் ராகு சஞ்சரிப்பதால் வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க. எடுக்கக்கூடிய வேலைகளில் லாபம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. திருமண வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டாகலாம். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில செல்வாக்கு உங்களுக்கு உயரலாம். பணியாளர்களுக்கு பார்க்கும் பொழுது வேலைபடு நிச்சயமாக அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. இதனால சிலருக்கு உடல்நிலையில் பாதிப்பு கூட ஏற்படலாம். வயதானவர்கள் முடிந்தவரை அலைச்சலை குறைத்துக் கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மைங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய அனைத்து விதமான நாட்களும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். இந்த நேரத்தில் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்த உடனே சூரியனை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றம் இதனால உண்டாகும். முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி வழிபாடுகளை நிச்சயமாக நீங்க மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி பரிகாரங்களை இந்த நேரத்தில் நீங்க செய்து வரும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்தவித தடைகளாக இருந்தாலும் சரி அனைத்துமே தடைகளின்றி நல்லபடியாக முடியுங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய முயற்சி எந்தவித தடையும் இன்றி நல்லபடியாக முடிந்து நல்ல லாபத்தையும் நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிரகங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக மேசராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரி பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க தெரிந்திருப்பீங்க.
மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.